Watch full episodes on Jio Hotstar. வேகமா வா, என்ன பார்த்துட்டு இருக்க? விடி, அந்த டாக் தப்பிக்க கூடாது. அம்மாமா ஓடக்கூடாது. ஒரு வேலை தப்பிச்சிருச்சு, மிஸ்டர் சங்கு நம்மள கிழிச்சு தச்சு போட்டுருவாரு. பிடிங்க, அதை விடாதீங்க, பிடிங்க. அது தப்பிக்க கூடாது. சீக்கிரம் வாங்க. அதோ அங்க இருக்கு. கண்ணு தெரியலையா என்ன? என்ன நடக்குதுங்க? ஒரு டாகியை இத்தனை பேர் சேர்ந்து துரத்துறாங்க. எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு என் மனசுக்கு தோணுது. இப்பவே மோட்டு பத்துலுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ மோட்டு பத்துலு, நீ பாடாத, வாய போடுறான். ஹலோ டாகி. சோறு விட்டவன போடா. மரியாதையா அந்த டாகி எங்க கிட்ட கொடுத்துரு. இங்க பாருங்க, நான் தான் டான் ஆஃப் தி டான், சூப்பர் டான். நீங்க யாருன்னு கேட்கணும். யாரு? யாரு சொல்லுங்கடா. நான் தான் டானுக்கெல்லாம் டான், சூப்பர் டான், மிஸ்டர் சம்கோ. ஆமா, யார் இந்த மொட்டை ஒரு மூட்டை? யார் நீங்க? நாங்களா? நண்பர்களுக்கு நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களோட பேரு மோட்டோ பத்லு. நைஸ் மீட்டிங் யூ. ஏய், டூ ஸ்டெப் பேக். நமக்கு இந்த மட்டமான சோடா புட்டி போட்ட சொட்ட மண்டையெல்லாம் சுத்தமா ஆகாது. கிட்டே சேர்க்க மாட்டேன். சுத்தமா பிடிக்காது. ஏன்டா ஒவ்வொரு விஷயத்தையும் 3 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன் தெரியுமா? அப்பதான் சொன்ன விஷயம் எல்லாம் எதிராளி மனசுல பளிச்சுன்னு புரியும். ஏய், மரியாதையா அந்த டாகியை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லனா சிரிக்கிறதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பல்லு இருக்காது. சம்கு கிட்ட சப்ப சேலஞ்ச் உறியா? காட்ஸ் அட்டாக். என்ன மோட்டோ யூனிஃபார்ம்ல செஞ்சு வராங்க? இரு, இவனுக்கு நம்ம கிட்ட வாங்காம போக மாட்டானுங்க. டேய் மொட்டை சொட்டை, என்னடா பண்றீங்க? டடடா. டேய், சொன்னா கேளுங்க. வா சீட்டத்தோட பாய் பாய் மோட்டோ பத்லு. திரும்ப நாம சந்திக்கவே வேண்டாம். பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. சரி, வாடா, போய் அந்த வில்லனை ஒரு வழி பண்ணுவோம். வாயில சொன்னா கேட்கவே மாட்டாங்க. வண்டி எடு. ஹலோ சிங்கம் சார். Yes, Motu Patlu. Okay. Don't worry. நான் தான் இருக்கல்ல. My name is Singo. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. Impossible. கான்ஸ்டபிள்ஸ், நடு ரோட்ல நான் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அந்த ரவுடி பசங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாம போயிடும். நீங்க பெரிய தோப்பு சார். இந்தியாவுக்கே ஒரு ஹோப் சார். சிங்கம் சார் என்ன ஹெலிகாப்டர் அண்ணந்து பாக்குறாரு? இதுக்கு முன்னால ஹெலிகாப்டரை பார்த்திருக்க மாட்டாரோ? ரோட்ல கல்லுடா. சாரி சிங்கம் சார், உங்களை நாங்க அப்புறமா மீட் பண்றோம். பிஸியா இருக்கோம்.
எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு, எதை இடிச்சிட்டு நிக்காம போறானுங்க. மோட்டு ரெடியா? சோம்பேறி, நான் எப்பவும் ரெடி. இவனிங்க எப்படி இங்க வந்தாங்க? இப்ப இந்த மோட்டு பந்தோட திறமை என்னன்னு பாடுறா சோம்பேறி. இங்கிலீஷ் எப்படி கர்ச்சிப்பா மாத்துறோன்னு பாருங்க. அப்புறம் மிஸ்டர் சங்கு. ஏய் புடி மோட்டு. பாய் பாய் மோட்டு பத்லு. பாய். நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. மோட்டு அங்க பாரு, இந்த டாகியோட கழுத்துல இருக்கிற டாலரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் கருப்பாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த டாலர்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னா இந்த டாகியை நீ புடுறா, அவன் கதையை நான் இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். அந்த புதையல் எங்க இருக்குன்னு இந்த மேப்பை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓ, புதையல் கிறிஸ்மஸ் மவுண்டன்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. தேடுற வேலை நமக்கு சுலபமா ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த புதையல் எனக்கு மட்டும்தான். வரண்டா. நண்பேண்டா. மொத்த மலையை குறைஞ்சு புதையல் வெளியே எடுக்கல. என் பேர் சப்பு. இல்ல பூச்சிங்க, புதையல் என்கிட்ட இல்ல. பை பை. ப்ளீஸ் டோன்ட் மை ஆசிகம். எப்படி இருக்கு? பாராசூட் பறந்துடே. சரி வா பாத்துலோ, இந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். ஆனா கடவுளே, என்ன இது? எதுக்காக இது இப்படி இருக்கு? இந்த சின்ன பேப்பருக்காக இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்றது யாரு? ஏன் பண்றாங்க? இத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மேப் மாதிரியே இருக்கு. ஆனா இது எதோட மேப்னே தெரியலையே. இது எதோட மேப்னு நான் உங்களுக்கு போட சொல்றேன். போட என் செல்லம். வாலக்கி. இந்த புதையல் சந்தன்பூர் ராஜாவை சேர்ந்தது. என்னோட பெயர் சந்து. நான் ராஜா சந்தன்பூரோட வேலைக்காரன். எங்களோட ராஜா அவர் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதான் அவரோட குடும்ப சொத்துக்கள், அதான் சில வைரங்கள், தங்கம், இது எல்லாத்தையுமே தன்னோட கிரீடத்துக்குள்ள வச்சிருந்தாரு. அதை வித்து எப்படியாவது இந்த ஃப்ரீ நகரத்துல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அப்புறம் இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் சரியான மருத்துவமும் கல்வியும் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மிஸ்டர் சம்குக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட ஆட்கள்லாம் எங்களோட ராஜாவை துரத்த ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க ராஜா வந்து அந்த கிரீடத்தை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாரு. அந்த இடத்த ஒரு மேப்ல வரைஞ்சு வச்சு இந்த டாகி லக்கியோட காலர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சாரு. இது எல்லாத்தையும் ஒரு வேலைக்காரன் கேட்டுட்டான். எங்களோட ராஜா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே லக்கி கழுத்துல இருக்க காலரை திருட நினைச்சாங்க. அப்புறம் லக்கியை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படியோ நீங்க வந்து இங்க லக்கியை காப்பாத்திட்டீங்க. எப்படியாவது அந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சு ராஜாவோட கனவை நனவாக்க நாங்க முயற்சி பண்றோம். இந்த புர்புரி நகர்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், நிறைய பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி ஆகணும். இந்த லக்கிய நீங்க கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ராஜாவோட கனவு நிறைவேற போகுது. என்னோட ஆசை ஆரம்பத்துல இருந்தே இது மட்டும்தான். வாடா செல்ல குட்டி போகலாம். வரேங்க. இந்த டாகி பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கே. அத கடவுளே, என்னாச்சு? இது கிறிஸ்மஸ் மவுண்டைன். இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மவுண்டைன்ல நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். அப்படின்னா வாங்க சீக்கிரமா போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணலாம். நாம வேகமா போலன்னா அந்த சம்கோ இருக்கான்ல, சாம்கோ, அவன் ஏற்கனவே இந்த மேப்பை பார்த்துட்டா அவன் போய் புதையல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுத்துடலாம். சீக்கிரம் வாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எந்த தடவை மிஸ்டர் சங்குவை மட்டும் நான் பார்க்கணும். அவனை துணி துவைக்கிறவங்க கையில மாட்டின துணி மாதிரி தோச்சி கிழிக்க போறேன். ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க போல இருக்கு. கரெக்ட் சார். துணி துவைக்கிறவங்க கிட்ட கிடைச்ச துணி மாதிரி அடிச்சு துவைச்சிடும் சார். எல்லாம் பொதுவாரி. மேலதிகாரி ஏன் வேலையை கை வைக்கிறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவரு இன்ஸ்பெக்டர்ன்றத மறந்துட்டியா? அவரு எஸ்பி. ஸ்டாப் பண்ணி தொலை. ஸ்டாப் பண்ணு. சார், ஐ அம் ரிப்போர்ட்டிங் சார். சார் எங்க சார் இருக்கீங்க? அடிச்சு துவைச்சிட்டு எங்க இருக்கா கேக்குறேன். என்ன சிங்கம் சார், ரொம்ப பெயினிங்கா இருக்கா? யார பார்த்து எந்த கேக்குற? பெயினா? அதெல்லாம் எனக்கு சுத்தமா இல்லவே இல்ல. லெட்ஸ் கோ. கிறிஸ்மஸ் மவுண்டைன்
யூ ஆர் கிரேட் சார் இந்தியாக்கு நீங்க தான் ஹோப் இருடா, வரேன்டா. சித்தி சீக்கிரம் வர போறாங்க ஸ்வீட் எல்லாம் வந்து தர போறாங்க சித்தி சீக்கிரம் வர போறாங்க பாஸ் பாஸ் உங்களுக்கு சித்தினா ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் இந்த பாட்டுல அவங்க நல்லவங்க டான்ஸ் ஆடிட்டே பாடுனீங்களா ஐயோ என்னால முடியல எனக்கு ஜலதோஷத்தால அதிகமா தும்மல் வந்துகிட்டே இருக்கு ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா இந்த விஷயம் கூட உனக்கு புரியலனா எப்படி அவங்க என்னோட சித்தினா அவங்க நல்லவங்களா தானே இருப்பாங்க அது கூட தெரியாதா உனக்கு அது மட்டும் இல்லாம என் சித்திய நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்ல ஜான் என் செல்ல குட்டி எப்படிடா கண்ணா இருக்க சித்தி அச்சச்சோ ச்சே என் செல்லத்துக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு போல இருக்கே ஏன்பா இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல சொல்லு ஏன் அடடா ரெண்டு தடி பசங்களும் எதுக்கு சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போய் வெந்நீரை கொண்டு வாங்க சீக்கிரம் வந்தாச்சா? நாங்க சுடு தண்ணி கொண்டு வந்துட்டோம் ரொம்ப சூடா இருக்கு என் செல்ல குட்டி வாடா கொஞ்ச நேரம் இந்த தண்ணில ஆவி பிடிச்சின்னா ஜலதோஷம் எல்லாம் பறந்து போயிடும் சித்தி ஜலதோஷம் போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என் உயிர் போகணும்னு நினைக்கிறீங்களா ஹலோ ஜான் நான் தான் டான் கே டான் சூப்பர் டான் பேசுறேன் யாருன்னு சொல்லு மிஸ்டர் சாங்கு சாரி பாஸ் எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு ஏய் தூ 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 செய் 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 ஏய் ஜான் உன் வாய்கிட்ட இருந்து போனை தள்ளி வச்சு பேசு மேன் ஜல்பு புடிச்சு நீ பேசுற வார்த்தையில வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே மூஞ்சில அடிக்குது நீங்க என்னடா வாய் பாக்குறீங்க உங்க பாச ஒருத்தர் நாத்திட்டான் என்கிட்ட பேசாம யார்கிட்டப்பா பேசுற என்ன திடீர்னு கேள்வி குரல்ல பேசுற சாரி பாஸ் அவங்க என் சித்தி ஒரு நிமிஷம் இருங்க பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க வந்து பேசு மேன் எஸ் பாஸ் இப்ப சொல்லுங்க இறங்குடா என்ன இது முதல்ல கீழே இறங்கி நின்னு பேசு இறங்கு சித்தி நான் இப்போ சேரை விட்டு கீழே இறங்கி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க கத்துல ஜவ்வு கீழே எனக்கு இந்த பக்கம் ஏய் ஜான் உன் கிராஸ் டாக் சித்தி கிட்ட சொல்லு போன் பேசும்போது ஏன் என்ன கத்துக்கறாங்க இனிமே அந்த கேள்வி கூவிச்சு உன் தாத்தா பாட்டி பெரிய தாத்தா பெரிய பாட்டில போன இடத்துக்கு உன்னை அமுச்சு வச்சிருவேன் ஜாக்கிரதை சாரி பாஸ் என்னோட தாத்தா பாட்டி என்னோட பெரிய தாத்தா பெரிய பாட்டி எல்லாம் எப்போ மேல போயிட்டாங்க என்னோட சித்தி மட்டும் தான் இப்ப கீழே இருக்காங்க சொல்லுங்க பாஸ் வேலை என்ன இந்த மோட்டு பத்துல ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ் மவுண்டனுக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அங்க ஒரு புதையல் இருக்கு அது நம்ம கைக்கு கிடைக்கணும் இதுல உன் வேலை என்ன தெரியுமா அந்த மோட்டு பத்துல தடுக்கணும் கிறிஸ்மஸ் மவுண்டன்ல அந்த ரெண்டு பேர் எக்காரணத்தை கொண்டு கால வைக்க கூடாது வாய்கிட்ட இருந்து உன் போனை தள்ளி வச்சு தும்மி தொலை நான் அப்பவே சொன்னேன் அந்த மோட்டு பத்துல தடுத்து சமாளிச்சதுக்கு அப்புறம் நீயும் அந்த இடத்துக்கு வந்து அந்த புதையலை தேடுறதுக்கு என் கூடவே இருந்து உதவி பண்ற இந்த வேலையை பிசிறு தட்டாம பண்ணா உன் வீட்டுல பணமழை பெய்யற மாதிரி என்னால செய்ய முடியும் நீ மட்டும் இந்த கேட்டு பொம்மாயும் கூட கூட்டு வந்த உன் வீட்டுல பணமழை பெய்யாது என்னோட துப்பாக்கில இருந்து குண்டு மழை தான் பெய்யும் சொன்னது புரியுதா? இத பாரு யாரா இருந்தாலும் சரி முதல்ல நான் சொல்றத கேளு அவன் எனக்கு புள்ள மாதிரி அவன் கிட்ட எதுக்கு இப்படி கோவமா பேசுற இன்னொரு முறை இந்த மாதிரி கோவமா பேசுறேன்னு வெயி அப்புறம் உன்னை துண்டு துண்டா வெட்டி ஊருக்கா போட்டு ஜாலியில அடைச்சு விட்டுடுவேன் ஜாக்கிரதை இப்ப நான் மட்டும் அங்க வந்தா உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் என்னாச்சு பாஸ் இப்போ என்ன நடந்தது எல்லாம் என் நேரம் நான் அந்த ஜானோட சித்திய கலாய்ச்சத அந்த சித்தியே கேட்டு தொலைக்குமா அந்த கேள்வி பேசின பேச்சுல என் பேண்டே அவுதுச்சு போய் எடுத்துக்க வேலை செய்யாம வெட்டியா எதுக்கு என் முகத்தைய பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க இவங்க என்னோட சித்தி இல்ல எனக்கு வந்திருக்கிற புது பிரச்சனை இவங்க கதையை எப்படியாவது முடிக்கணுமே ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா போய் ரெண்டு பேரும் வேலைய பாருங்கடா போங்க இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தீங்க துவச்சு தொங்க போட்டு வச்சு ஆக்குறத போங்கடா போடா அட எவ்வளவு அடிச்சாலும் உரைக்க மாட்டேங்குது நீ என்ன பண்ற ஜான் செல்லம் ஒண்ணு இல்ல சித்தி ஒண்ணு இல்லையே முதல்ல என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற அத காட்டு வாங்க சித்தி உள்ள போலாம்
எப்படியோ உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். எழுந்து வாங்கடா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்பர் 1 நம்பர் 2 வந்திருக்கிறது ஒண்ணும் சித்தி கிடையாது. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, போற வழியில எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சீக்கிரம் வாங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். சீக்கிரமே பெரிய கோடீஸ்வரனா ஆக போறேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. டேய் பத்துலு அங்க பாத்தியா? அது குட்டப்பைய ஜான் தானே. எங்க போறானே? மோட்டு பத்துலு புதையல் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்காதீங்க. என் பாஸ் மிஸ்டர் சங்கு இருக்காரு, அவர் ரொம்ப மோசமான ஆளு. அவர் மட்டும் நினைச்சாருன்னா உங்களோட கதையை ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுவாரு. மோட்டோ அந்த பிதுங்கன வைத்தன அந்த புதையில தேடி தான் போறான் போல இருக்கு. சீக்கிரமா வண்டியை ஓட்டுங்க சார். Hey, stop in the name of law. மரியாதையா திரும்ப போயிடு, இல்ல உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். என்ன தூக்கி போடுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உங்க வண்டி டயரை பாருங்க. 4 டயர் எப்படி சுத்துதுன்னு பாருங்க. அத கடவுளே, பிரேக் போடு, வண்டியை நிறுத்து. என்ன சொன்னா? எல்லாமே சரியாதானே இருக்கு. வண்டியோட 4 டயரும் சரியாதான் இருக்கு. ஜான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். சார் என்ன சார் நீங்க வண்டி ஓடிச்சுனா டயர் சுத்த தானே சார் செய்யும். அவன் உங்களை ஃபூல் பண்ணிட்டான் சார். FAOLD ஃபூல் பண்ணிட்டான் சார். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. வாங்க நீங்க போங்க. வாங்க போலாம். ஏய் உயிரின் உயிரே உயிரின் உயிரே வேகமா போ, அவங்கள முடிக்கணும். கஜா எப்பா கார் ஓட்டுறீங்களா இல்ல மாட்டு வண்டி ஓட்டுறீங்களா? வீடா ஓட்டுங்கப்பா. பெரிய மாடலிங் மினிக்கோ உடைய சலிக்கா. அட பாவிகளா, என் லுங்கிய தூக்கிட்டு போயிட்டாங்களே. டேய் நில்லுங்கடா. அவங்களுக்கு என்னதான் வேணுமா? அதானே தெரியல. பாய் பாய் மோட்டு பத்துலு, மரியாதையா திரும்பி போயிடுங்க. ஒன்று வர கிரவுண்ட்ல கொக்கோ விளையாடுறாங்க. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா என்ன? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.